இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வலுவான நிலையில் உள்ளது. விசாகப்பட்டினத்தில் நடைபெறும் இங்கிலாந்திற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி காசு சுண்டலில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்த ஆடியது. இந்திய அணியில் KL ராகுல், ரவீந்திர ஜடேஜா மற்றும் முகமது சிராஜ் ஆகியோருக்கு மாற்றாக ரஜத் பட்டிதார், குல்தீப் யாதவ் மற்றும் முகேஷ்குமார் ஆகியோர் சேர்க்கப்பட்டனர். இங்கிலாந்தை பொறுத்தவரையில் ஜாக் லீச் மற்றும் மார்க் வுட்டிற்கு பதிலாக ஷோயப் பஷீர் மற்றும் ஜேம்ஸ் ஆண்டர்சன் ஆகியோர் களம் கண்டனர். இந்தியாவின் ரஜத் பட்டிதார், இங்கிலாந்தின் ஷோயப் பஷீர் ஆகியோருக்கு இது அறிமுக போட்டியாகும். ஜெய்ஸ்வால் மற்றும் ரோஹித் சர்மா இருவரும் இந்திய அணிக்கு நிதானமான தொடக்கத்தை தந்தனர். 14 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் ரோஹித் சர்மா ஆட்டமிழக்க சுப்மன் கில் ஜெய்ஸ்வாலுடன் இணைந்தார். முதல் டெஸ்ட் போட்டியைப் போல் அல்லாமல் சிறிது நேரம் களத்தில் இருந்த சுப்மன் கில் 34 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். மறுமுனையில் சிறப்பாக ஆடிய ஜெய்ஸ்வால் அரை சதம் கடந்தார். பின்னர் வந்த வீரர்களில் அறிமுக வீரர் ரஜத் பட்டிதார் மட்டும் 32 ரன்கள் எடுத்தார். ஸ்ரேயாஸ் மற்றும் அக்சர் இருவரும் தலா 27 ரன்களை எடுத்தனர். ஒரு பக்கம் விக்கெட்டுகள் விழுந்தாலும் மறுமுனையில் அடிக்க வேண்டிய பந்துகளை எல்லைக்கோடுகளுக்கு பறக்கவிட்ட ஜெய்ஸ்வால் 94 ரன்களில் இருந்து சிக்ஸர் ஒன்றை பறக்கவிட்டு சதம் அடித்தார். முதல் நாள் ஆட்ட முடிவில் இந்திய அணி 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 336 ரன்களை எடுத்திருந்தது. ஜெய்ஸ்வால் 17 பவுண்டரிகள், 5 சிக்ஸர்கள் உதவியுடன் 179 ரன்களுடனும் ரவிச்சந்திரன் அஸ்வின் 5 ரன்களுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தனர். இங்கிலாந்தின் ஷோயப் பஷீர், ரெஹான் அகமது ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர்.